அடிமை இந்தியா முதல் விழித்த இந்தியா வரை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியா பல சிரமங்களை சந்தித்தது. அந்த காலத்தில் சில வெளிநாட்டினர் இந்தியாவைப் பற்றி தவறாக பேசினர். அவர்கள் இந்தியா சுத்தமில்லாத நாடு, இந்தியர்கள் கல்வியறிவு குறைந்தவர்கள், இந்தியா தன்னை ஆட்சி செய்ய முடியாது என்று விமர்சித்தனர். ஒருநாள் ஒரு ஆங்கிலேய அதிகாரி ஒரு கிராமத்துக்கு வந்தார். அங்கு ஏழ்மை, கல்வியின்மை, சுத்தமின்மை ஆகியவற்றைக் கண்டு இந்தியர்களை கேலி செய்தார். அப்போது அந்த கிராமத்திலிருந்த ஒரு வயதான ஆசிரியர் அமைதியாக கூறினார், ஒரு நாட்டின் பலவீனத்தை பார்த்து அதை இகழ வேண்டாம். அதன் வரலாறையும் அறிவையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தொடர்ந்து இந்தியாவின் பெருமைகளை கூறினார். பூஜ்யத்தை கண்டுபிடித்த கணித அறிவு, பழமையான பல்கலைக்கழகங்கள், ஆயுர்வேத மருத்துவம், ஆன்மீக ஞானம், இலக்கிய செல்வம். ஆங்கிலேய அதிகாரி ஆச்சரியப்பட்டார். அந்த ஆசிரியர் மேலும் கூறினார், எங்கள் நாட்டில் குறைகள் இருக்கலாம், ஆனால் அதை சரிசெய்யும் சக்தியும் எங்களிடமே உள்ளது. அதன் பிறகு மக்கள் கல்வி கற்றனர், சுதந்திரப் போராட்டத்தில் இணைந்தனர், சமூக சீர்திருத்தங்கள் நடந்தன. மகாத்மா காந்தி போன்ற தலைவர்கள் இந்தியர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்தனர். இறுதியில் இந்தியா 1947இல் சுதந்திரம் பெற்றது. கதையின் கருத்து: பிறர் விமர்சனம் நம்மை பலப்படுத்த வேண்டும். ஒரு நாட்டின் உண்மையான வலிமை அதன் மக்களிடம் உள்ளது. குறைகளை திருத்தி முன்னேறுவதுதான் வளர்ச்சி. தோல்வி அல்ல விமர்சனம், விழித்தெழச் செய்யும் எச்சரிக்கை.